ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது ஆல்பம் எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளாஸ் வந்து கற்றுட்ருப்போம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஒர்க்லாம் வந்து கரெக்டாக மெமரியில் வந்து வச்சுக்க முடியாது. அதனால வந்து நமக்கு கூட வந்து நம்ம கற்றுக்கிட்ட ஒர்க்கை லைஃப் லாங் வந்து நம்ம மெமரியாக வச்சுக்கணுன்னா நம்ம வந்து ஒரு ஆல்பம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்கில் வந்து பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களால் ஆல்பம் வந்து பண்ண முடியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்பம் பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் பண்ணலாம். ரொம்ப அழகாக வந்து நம்மளால் வந்து ஆல்பம் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம வந்து எப்படிலாம் வந்து ஆல்பம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து காட்டுறேன் உங்ககிட்ட. இது வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் மட்டும் போடாமல் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒர்க்கில் வந்து ஒரு டிசைன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ செயின் ஸ்டிச் மட்டும் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதில் ஒரு டிசைனை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டபுள் லேயர் செயின் ஸ்டிச்னா ஏதாவது ஒரு டிசைனில் வந்து டபுள் லேயர் ஃபுல்லாக வந்து கொடுத்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா ஸ்டிச்சுக்குமே ஒவ்வொரு டிசைன் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு டிசைனில் அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நம்ம இந்த ஸ்டிச்சில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியுன்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சஸ் மட்டும் வந்து காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணேன். நீங்கள் டிசைன்ஸில் வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த ஃபைல் வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, நமக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து கிடைக்கும். ஷேப்னால் அது டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து கிடைக்கும். இதில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸ் இருக்கும். இந்த ஃபைலில் கவர்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நான் வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து போட்டுக்கோங்க. ஃப்ரேமில் வந்து ஒரே ஷேப்பில், அதாவது ஒரு அட்டை கூட ஒரு கார்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த கார்டு சைஸ்க்கு நீங்கள் ஃப்ரேமில் வந்து அதை கிளாத்தில் கரெக்டாக அந்த கார்டோட ஷேப்பில் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த அதாவது அந்த கார்டு சைஸ்க்கு ஃபுல்லாக உள்ளே வந்து நம்ம டிசைன்ஸ் வந்து கொடுத்துட்டு கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லா பக்கமும் 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு கிளாத் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஒரு கிளாத் இருக்குது. இந்த மாதிரி 2 கிளாத்தாக வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் நான். இந்த மாதிரி 2 கிளாத்தாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம வந்து இந்த மாதிரி செய்யலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள். ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிகிட்ருப்பேன் இந்த மாதிரி. இது வந்து 2 கிளாத் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் நம்ம தைப்போம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஏன் கிளாத்லேயே வந்து இது மாதிரி ரெடி பண்ணேன்னா, ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே லைஃப் லாங் வந்து நமக்கு வர மாதிரி இருக்கும். சேஃபாக இந்த ஃபைலில் வந்து கவரில் போட்டு வச்சுட்டா நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு இது எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பேப்பர்னால் வந்து கிழிய கூட சான்ஸ் இருக்குது. கிளாத்தில் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபைல்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம் நீங்கள். நான் வந்து இந்த ஃபைல் வந்து இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டிசைன்ஸில் வந்து போட்டு பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த ஃபைல் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் கூட ரெடி பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியாதுன்னா சார்ட் பேப்பர் வாங்கிக்கோங்க. சார்ட் பேப்பர் வாங்கிட்டு சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து பேப்பரை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளாத்தில் ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து அந்த கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல நீங்கள் அந்த நேம், அதாவது அந்த ஸ்டிச்சோட நேம் எழுதிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க அந்த கிளாத்தை வந்து இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளூ வச்சு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். சார்ட் பேப்பரில் தெரியும்னு நினைக்கிறேன். சார்ட் பேப்பரில் வந்து நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சைடில் சுற்றி உங்களுக்கு கொஞ்சம் கிராண்டாக, அதை பார்க்க ஆல்பம் வந்து நல்லா டெக்கரேட்டிவாக தெரியணுன்னா நீங்கள் லேஸ்லாம் கூட யூஸ் பண்ணலாம். லேஸ் அப்புறமா வந்து செலோ டேப் கூட வந்து கலர்ஸில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேப்ஸ்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா சொல்கிறேன். இல்லைனா சிம்பிளாக நீங்கள் சார்ட் பேப்பர்லேயே அழகாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஒர்க்கை மட்டும் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்கும். நம்மளோட க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சார்ட் பேப்பரில் வந்து நம்ம 2வது மெத்தடில் வந்து பண்ணலாம். நீங்கள் சார்ட் பேப்பரில் பண்ணுறது எப்படி பண்ணணுன்னா, இந்த மாதிரி ஃபைல்ஸ்லேயே வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா வந்து இப்போ காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக் ஃபைல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சார்ட்லாம் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் ஃபைலில் கூட போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு.
உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் ஷாப்பில் கேட்டிங்கன்னா தெரியும். இது வந்து சின்னதாக இருக்கிற சார்ட் பேப்பர், அதாவது சின்னதாக இருக்கிற ஸ்டிக் ஃபைல் இது. நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து பெரிய சைஸ் கூட நீங்கள் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இந்த சைஸ்க்குள்ளவே வந்து அந்த அதாவது சார்ட் பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா பைண்டிங் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஸ்கூல் போகும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் வந்து ஸ்கூல் போகும்போது நம்ம நோட்ஸ், அதாவது ஏதாச்சும் நம்ம ரெடி பண்ணுறோன்னா அது வந்து பைண்டிங் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் நிறைய சார்ட் பேப்பர் வாங்கி அது உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணி இந்த பைண்டிங் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல கொடுத்து நீங்கள் பைண்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேயுமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு புக் மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடும். அந்த புக்கில் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து நீங்கள் அதில் நான் சொன்ன மாதிரி சார்ட் பேப்பரில் வந்து நீங்கள் அழகாக வந்து க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது பார்க்குறதுக்கு அழகாக ஒரு புக் மாதிரி ரெடி ஆகிடும். நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணி அதாவது சார்ட் பேப்பர் வாங்கி பைண்டிங் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு அழகாக ஒரு புக் மாதிரி ரெடி ஆகிடும். அந்த மாதிரியும் பண்ணலாம். நமக்கு இந்த மாதிரி ஸ்டிக் ஃபைல்ஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரென்ஸில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வெறும் இந்த ஸ்டிக் மட்டும் இருக்கிற மாதிரி கிடைக்கும். இல்லைனா வந்து சென்டரில் வந்து நம்ம சார்ட் பேப்பர் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கிடைக்கும். பெருசாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைல் மாதிரி. அதை கூட வாங்கிக்கலாம். நான் இப்போ சொன்ன டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸில் வந்து நம்ம ரெடி பண்ணுற ஆரி ஒர்க்கை வந்து அழகாக வந்து ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து ஒரு டிசைனில் வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ஃபைல் ரெடி பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஏன் இதெல்லாம் வந்து நானே சொல்லிட்டேன்னா, என்னால் வந்து எல்லா ஃபைலையும் வந்து ரெடி பண்ண காட்ட முடியாது இல்லையா? அதனால் உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியாக்காக இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.